என் ஜனமாகிய உங்கள் மீது கர்த்தராகிய நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களில் சிலருக்கு கர்த்தருக்கு என் மீது அன்பே கிடையாது என்று எண்ணங்கள் தோன்றுகிறதா? இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களில் யாருக்காவது வருகிறதா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நான் உன்மேல் அன்பாக இருக்கிறேன். கர்த்தருக்கு என்மேல் அன்பு இல்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 62:4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகளே, உங்கள் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. என் ஜனமாகிய உங்களுக்கு ஏது நன்மையை உண்டாக்குமோ அதை கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் ஜெபத்தினில் என்னை நோக்கி வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களுக்கு சில நேரங்களில் பதில் கிடைப்பது தாமதமாகலாம். சில நேரங்களில் உங்களுடைய வேண்டுதலுக்கு வேறு மாதிரியான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரியான நேரங்களில் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் செய்தேன், ஆனால் கர்த்தர் நான் கேட்டதை கொடுக்கவில்லை என்று எண்ணக்கூடாது. உங்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதற்கு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலேயே உங்களுக்கு ஏற்ற காரியத்தினை வாய்க்க பண்ணுவேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் மீது நினைவாக இருக்கிறேன். நீங்கள் முதலில் கர்த்தரை விசுவாசியுங்கள். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேவனே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நன்மையை செய்வீர்கள் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மையும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும். நீங்கள் கர்த்தரை பின்பற்றாமல் கர்த்தர் மீது சந்தேகமாக இருப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்கிறேன், உன் மேல் அன்பாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு ஏற்ற வேளையிலே உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் என்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பலனை அடைவீர்கள். நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பதனால் தினமும் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தினமும் அதிகாலையில் வேதாகமம் வாசித்து ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது சோர்ந்து போய் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களிடத்திலே கர்த்தராகிய நான் பேசுகிறேன். நான் உங்களிடத்திலே பேசும்பொழுது நான் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறேன் என்றுதானே அர்த்தம். உங்கள் மீது அன்பு வைத்திருப்பதனால்தான் தினமும் கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். பின்னர் எப்படி உங்களை மறக்க முடியும்? என் மகளே, என் மகனே, உங்கள் மீது நான் அன்பை வைத்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை வழிநடத்துகிறேன். இன்று என் ஜனமாகிய உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது அல்லவா? ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை வேண்டும், ஏதோ ஒரு காரியத்திலே நான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? என்ன வழி என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதைக் கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எழுதி இருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு இன்று என்ன தேவைப்படுகிறது? ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறதா? நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பதவி உயர்வு தேவைப்படுகிறதா? வியாபாரத்திலே நல்ல வருமானங்கள் தேவைப்படுகிறதா? இளைஞர்களுக்கு நல்ல படிப்பு தேவைப்படுகிறதா? உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய நாமத்தில் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இவைகள் கிடைக்கப்பெறும். என் மகளே, என் மகனே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலைகள் கூட உண்டாகும். என் ஜனமாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு இவைகள் வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம்தான் நீங்கள் விடுதலை, ரட்சிப்பு இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, இயேசுவே, எனக்கு இந்த காரியம் இன்றே நடக்கட்டும், என்னுடைய தேவைகள் இன்றே சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சினைகளிலிருந்து இன்று எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று என்னை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவைகள் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லிப் பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இவைகள் கிடைக்கப்பெறும். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது
உங்களுக்கு இன்றே அற்புதங்கள் மாற்றங்கள் உண்டாகும் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 65 அதிகாரம் 3 வசனம். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே அக்கிரமங்கள் பெருகிவிட்டது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் படிக்கக்கூடிய இடத்திலேயே, நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே அக்கிரமங்கள் பெருகிவிட்டதாக தோன்றுகிறதா? சில நேரங்களில் அக்கிரமங்கள் உங்களை மேற்கொள்கிறது. அந்த பாவக்கரைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடுகிறது. என் மகளே, என் மகனே, நீங்கள் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நீங்கள் வேண்டாம் என்று நினைத்தால் கூட சில நேரங்களில் நீங்கள் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறதா? இந்த மாதிரி சூழ்நிலைகளின் காரணமாக நீங்கள் சில பாவங்களிலே விழும்பொழுது உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த பாவத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு பாவம் நிவர்த்தியை கர்த்தர் ஆகிய நான் உண்டு பண்ணுவேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் என்னிடத்திலிருந்து நீக்கி போடும் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, ஆண்டவரே, நான் பாவம் செய்துவிட்டேன், இந்த காரியத்திலே நான் தவறு இழைத்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை சுத்தப்படுத்தி என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து காத்துக்கொள்வேன். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுப்பேன். நீங்கள் தினந்தோறும் கர்த்தரோடு நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நேர்மையாக நடக்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் உண்டாகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே குறைவில்லாதபடி வாழ்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே புகழ்ச்சியாய் வாழ்வீர்கள். அநேக ஜனங்கள் உங்களை காணும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவான புகழ்களையும் பெற்று வாழ்வீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடன் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நீங்கள் பரலோகத்தில் கர்த்தரின் அருகில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஆசிர்வாதங்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு வேண்டுமெனில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கே இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும். இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும். நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கலக்கங்கள் உண்டு. இவைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த பூமியிலே கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுத்து நீதிமான்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உலகத்தில் இருக்கிற பிசாசினை காட்டிலும் உங்களுடன் இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாமல் இருங்கள். பிசாசு எவ்வளவு பெரிய போராட்டத்தினை உங்களை நோக்கி கொண்டு வந்தாலும் நீங்கள் அவைகளில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய போராட்டம், கலக்கம், வேதனை, துக்கம், இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் பிசாசை நோக்கி, என்னுடன் இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர், அவர் என்னை ஆசீர்வதித்து உன்னிடத்தில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள். உன்னை ஜெயித்தவர். அப்பொழுதே உங்களுடைய பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, உலகத்தில் இருக்கின்றவரிலும் என்னுடன் இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஜெயத்தினை காண்பீர்கள். என் மீது விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று எழுதி இருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களை திருப்திப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். என் மகளே, என் மகனே, உங்களை கர்த்தராகிய நான் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன்.
நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தினை குறித்து கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகி உங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் திருப்தியாய் சந்தோஷப்பட்டு மகிழும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் அளிக்கக்கூடிய நன்மையினால் என் ஜனமாகிய நீங்கள் திருப்தியாவீர்கள்.